எசேக்கியேல் 19வது அதிகாரத்திலே மொத்தமாக 14 வசனங்கள் உண்டு. அதிலே 3 விசேஷித்த சம்பவங்களை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். முதலாவது 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து இதில் சொல்லப்பட்ட ஆழ்ந்த சத்தியங்களை நாம் சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் நாட்கள் என்று சொல்லும்போது அது எரேமியா நாட்களாக இருக்கட்டும் அல்லது எசேக்கியேல் நாட்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே சிறைப்பட்டு போகிற நாட்கள். யூத ஜனம் பாபிலோனுக்கு ஏறக்குறைய 70 வருடமாய் சிறைப்பட்டு போகிற நாட்களாக காணப்பட்டிருந்தது. ஆகவேதான் எசேக்கியேல் 19வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி என்று சொல்லி, இஸ்ரவேலிலே உயர்தரமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் மேல ஒரு புலம்பலை பாட சொன்னார் கர்த்தர். எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் சிறைப்பட்டு போகிறது. அதை தேவன் எடுத்துரைப்பதற்காக இப்படிப்பட்ட அருமையான உவமைகள் மூலமாய் தேவன் பேச சித்தம் கொண்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 உவமைகள் எழுத்தின்படி சொல்லியிருந்தேன். எழுத்தின்படி 3 விதமான சிறைபிடிப்பை குறிக்கும். முதல் சிறைபிடிப்பு எகிப்தின் சிறைபிடிப்பு, 2வது சிறைபிடிப்பு பாபிலோன் சிறைபிடிப்பு, அதை தொடர்ந்து வரக்கூடிய சிறைபிடிப்பும் பாபிலோனிய சிறைபிடிப்பு. அது சிதேக்கியாவின் நாட்களிலே நடைபெற்றதாக நாம் சரித்திரத்தின் பின்னணியிலே அறிய முடியும். எசேக்கியேல் 19வது அதிகாரம் மொத்தம் 14 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 14 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற 3 விதமான சிறைபிடிப்பும். முதல்ல 2 பார்க்கிறோம், சிறைப்பட்டு போகிறது. கடைசியாக திராட்சை செடியும் அதுவும் பிடுங்கப்பட்டு அதனுடைய கனிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கும்போது அதுவும் ஒரு விதமான சிறைபிடிப்பை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜாக்கள் புஸ்தகம் மற்றும் 2 நாளாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, 2 ராஜாக்கள் மற்றும் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது, பாபிலோனின் ராஜா யூதா ஜனத்தை சிறைப்படுத்தி கொண்டு போவான். அப்படி யூதா சிறைபிடிப்பின் காலத்தை 3 விதமா நாம் பிரிக்க முடியும். ஒன்று யோயாக்கீம், இன்னொன்று யோயாக்கீன், 3வது சிதேக்கியா. சரித்திரத்தின் பின்னணியை அறிந்து கொள்ளுங்க. எதுக்காக இந்த சிறைபிடிப்பை தேவன் தம்முடைய சொந்த ஜனமாகிய யூதா ஜனத்திற்கு அனுமதித்தார் என்று சொன்னால், யூதா ஜனம் தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் அவருக்கு எதிரடையாய் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு துரோகம் செய்து வந்தபடினாலே, தேவனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணினபடினாலே, தேவன் அவர்களை அந்நிய ஜனங்களாகிய கல்தேயரிடத்தில் விட்டு போட அல்லது கல்தேயருக்கு சிறைப்பட்டு போக ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்பதை நீங்கள் நானும் திட்டவட்டமாய் பல தீர்க்கதரிசன வாக்கியங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்று சொல்லி இப்படிப்பட்ட தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல இந்த யூதாவுடைய சிறைபிடிப்பின் முகாந்திரத்தை நீங்கள் நானும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இது எழுத்தின்படியான பின்னணி. நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வது அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்திலே இவைகள் எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தயவு கூர்ந்து இந்த சத்தியத்தை தாராளமாய் கேளுங்கள். இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான வெளிச்சத்தை தந்து ஆண்டு உங்களை நடத்தி செல்ல ஏதுகரமாய் இருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்க காணொளி மூலமாக கூட யூடியூப் சேனல்ல நீங்க கேட்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எசேக்கியேல் 19வது அதிகாரத்துல முதலாவது சொல்லப்படுகிறது பாருங்க, உன் தாய் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஆண்டவர் முழுக்க முழுக்க இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனால் ஆபிரகாமின் சந்ததியை குறித்து சொல்லுகிறார். மறந்துடாதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இதை நான் பிரசங்கித்து இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு உணர்த்தப்பட்டதுனால இதை நான் உங்களோடு எடுத்து இவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். மீண்டும் உங்களுக்கு நான் இதை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் 19வது அதிகாரம் துவக்கத்துல பார்க்கிறோம், உன் தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம் என்று சொல்லி இங்கே 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தாய் என்ன செய்யறா தெரியுமா? அவள் பெண் சிங்கமா? அவள் தன் குட்டிகளில ஒன்றை வளர்த்து
அத பாலசிங்கமாக வளர்த்து பாருங்க. அந்த சிங்கம் என்ன செய்ததா? 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். 2ல இருந்தே நாம் பார்க்க முடியும். இங்க வேதம் சொல்லுது, அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தால், தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. பிற ஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலிகளினால் கட்டி எதுக்கு கொண்டு போனார்கள்? சத்தமா சொல்லுங்க. எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். உன் தாய் எப்படிப்பட்டவள் சொல்லும்போது இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தன் பிள்ளை தன் குட்டிகளை வளர்த்தது சொல்லும் போது இஸ்ரவேல் அதனுடைய சந்ததியை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் முற்பிதாக்கள், அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு. பிதாக்கள் பெண் சிங்கம் என்று சொல்லும் போது பிதாக்கள் அவர்களுடைய பிள்ளைகள். அவர்கள் நன்றாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தவர்கள். ஆனாலும் கூட சில பாவங்களினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டபடியினாலே, தேவனுக்கு துரோகம் செய்தபடியினாலே தேவன் அவர்களை எகிப்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அதான் இங்க நாம் பார்க்கிறோம். எகிப்துக்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அதுதான் இங்கு காரியமாய் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த தாய் சிங்கம் காத்திருந்து பார்க்க அதனால என்ன செய்ய முடியாது. குட்டி வந்த பாடு இல்லை. ஏன்னா அந்த குட்டி எங்க கொண்டு போயாச்சு? எகிப்து கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்து தெரியுமா? இந்த தாய் சிங்கம் என்ன செய்யுதுன்னா, சரி நம்ம நம்பி பார்த்துட்டோம், அதெல்லாம் அபத்தமா போயிட்டு, உடனே வேறொரு குட்டியில ஒன்னை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்து அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இரைத்தேட பழகி மனுஷரை பட்சித்துதான். இதுல கொஞ்சம் விசேஷம் உண்டு. 7ஆம் வசனத்துல பாக்குறோம், அவர்களுடைய பாலான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாலாக்கிட்டு அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதில் உள்ள யாவும் திகைத்தது. இதுக்கும் வலைய வீசிட்டாங்க. அதுக்கு அடுத்த வசனம் 8வது வசனத்துல பாக்குறோம், இதற்கு விரோதமாக வந்து என்ன செய்றாங்க? தங்கள் வலை எதன் மேல வீசணும்னு அது படுகுள்ள அகப்பட்டுட்டு 9ஆம் வசனத்துல தெளிவாக பார்க்கிறோம், அதை சங்கிலிகளால கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை எந்த ராஜாவிடத்துக்கு கொண்டு போனார்கள்? சத்தமா சொல்லுங்க. பாபிலோன் ராஜாவிடத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த சிங்கம் அப்படி சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கணும், சிங்கம் சொல்லும் போது அதிகாரம் ஆளுகையை குறிக்கும், ராஜாங்கத்தை குறிக்கும். பொதுவா சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜாவா இருக்கிறபடினாலே, அப்ப சிங்கம் பொதுவா எதுக்கு அடையாளம் சொன்னா தேசத்தின் அதிபதிகள் அல்லது ராஜாக்களை குறிக்கக்கூடியவர்கள். அப்போ தேவன் எவ்வளவு ஞானர்த்தமாய் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ ஒரு ராஜாவை பிடித்து கொண்டு போகும்போது அதோடு சேர்ந்து இன்னொரு கூட்டமும் சிறைப்பட்டு போகிறது. இவ்விதமாய் ஆண்டவர் எழுத்தின்படியாய் அக்காலத்தில் ஏற்பட்ட சிறைபிடிப்பை குறித்து சொல்லியிருந்தாலும், நான் இதை எவ்விதமான ஒரு வெளிச்சத்துல பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? முதல் சிறைபிடிப்பு எகிப்து, 2வது சிறைபிடிப்பு பாபிலோன். 2 காட்சிய தேவன் 2வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 9வது வசனம் வரைக்குள்ள வார்த்தைகளில் தேவன் வெளிப்படுத்தி காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எகிப்து, பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரதானமான சிறைபிடிப்பு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன அனுபவங்களை 2 விசேஷித்த அனுபவங்களை சொல்ல முடியும். அதுல ஒன்று என்னது? எகிப்து. இன்னொன்று என்னது? சத்தமா சொல்லுங்க. பாபிலோன். எகிப்துக்கு சிறைப்பட்டு போன அனுபவம். எகிப்தில 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய சிறைபிடிப்பு இருந்தது, அது பாபிலோன் சிறைபிடிப்பு. இந்த 2 சிறைபிடிப்பின் காலத்தை கூட நம்ம இதுல என்ன செய்ய முடியும்? வர்ணித்து பார்க்க முடியும். அதை கூட நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எசேக்கியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம், எசேக்கியேல் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தங்க நான் வாசிக்கிறேன். 5வது வசனம். இப்ப நீங்க தான் கணக்கு சொல்ல போறீங்க. 5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். பாத்துக்கங்க, வருஷங்களை எப்படி கட்டளையிடுறாரு?
வருஷங்களை எப்படி பாவிக்க சொல்றாரு? நாட்களா சொல்றார். புரிஞ்சுட்டு உங்களுக்கு? ரைட். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன், 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். எதுக்காக சொன்னார் தெரியுமா? சரி, அதுக்கு அது தொடர்ந்துள்ள அடுத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை கவனிங்க. 6வது வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்று இங்கு சொல்லுகிறார். இந்த 2 வசனத்தை வச்சு சொல்லுங்க, எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள்? யார் சொல்றன்னு பார்ப்போம். எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள்? சரி, 5ஆம் வசனத்துல 390 நாட்கள் சொல்றார். 6ஆம் வசனத்துல 40 நாட்கள் என்று சொல்லுகிறார். அப்போ 390 நாட்கள் ஒரு பக்கமா இந்த எசேக்கியேல் என்ன செய்யணும்? படுத்திருக்கணும். அந்த நாட்கள் 390 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40 நாட்கள் இன்னொரு பக்கமா தலையை வச்சு படுக்கணும். இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை இப்படி சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப சொல்லுங்க, 390 பிளஸ் 40 எத்தனை நாட்கள் ஆச்சு? 430 நாட்கள் ஆச்சு. அப்ப 430 நாட்கள்ங்கிறத எசேக்கியேலுக்கு சொல்றாரு. ஆனா எவைகளைத்தான் நாட்களா என்ன சொன்னாரு? வருஷங்களை. அப்ப 430 நாட்கள் என்பது எத்தனை வருஷங்களை குறிக்கி? 430 வருஷங்களை குறிக்கி. மறக்க மாட்டீங்களே, எசேக்கியேல் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். அவங்களுக்கு வருஷ கணக்கா இருக்கிறத நான் உனக்கு எப்படி கொண்டு வரேன் சொல்றாரு? நாட்கணக்கா சொல்றேன். 5ஆம் வசனத்தை நல்ல கவனிங்க. அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்கா என்ன கட்டளையிட்டேன். அப்ப 390 5ல சொல்றாரு, 6ஆம் வசனத்துல 40 சொல்றாரு. அப்ப ஆக மொத்தம் 430 வருடங்கள், 430 நாட்கள். இப்ப சொல்லுங்க, இது எந்த சிறைப்பிடிப்பு, எந்த அடிமைத்தனத்தை இது காட்டுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த தேசத்துல 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தார்கள்? ஆமா, எகிப்திலே. இதெல்லாம் ஞான அர்த்தம் உள்ளது. அக்காலத்துல நம்ம சொல்லுவோம், எசேக்கியேல் நாட்கள்ல தான் அவங்கதான் எத்தனையோ காலத்துக்கு வந்துட்டாங்களே. ராஜாக்கள் காலத்துல தானே எசேக்கியேல் வாழ்ந்தார். அப்போ மோசேயுடைய நாட்கள்ல தானே 430 வருஷம் அவங்க அடிமைப்பட்டு இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள். இதெல்லாம் பின்வரும் நாட்கள்ல நமக்கு வெளிப்பாடாக சொல்லப்பட்டவைகள். அப்ப இந்த 430 அப்படிங்கறத மறக்க கூடாது. அதே போலதான் எசேக்கியேல் 19 அதிகாரத்திலையும் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிற அனுபவத்தை குறித்தும், எகிப்தை தொடர்ந்து வரக்கூடிய பாபிலோனின் சிறைப்பிடிப்பை குறித்தும் தேவன் பேசினார். நான் உண்மையா பைபிள் எப்படி பார்க்க தெரியுமா? ஒட்டுமொத்த பைபிளே இந்த எசேக்கியேல் 19ல இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவா அறிந்து கொண்டேன். இது எப்படி யார் எப்படி விளக்குறான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இவ்விதமாய் விளங்கி கொண்டேன். ஆனா எழுத்தின்படி சொன்னா அந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பு குறித்து 3 விதமான சிறைப்பிடிப்பின் காலத்தை இது குறிக்கிறதா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் ஆவிக்குரிய வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது உண்மையாவே சிங்கம் ஆதியிலிருந்தே இந்த இஸ்ரவேல் கோத்திரம் சிங்கமாகவே அறியப்பட்டு வந்தது. அதாவது யூதா பாலசிங்கம் என்று சொல்லுகிறார், தான் பாலசிங்கம் என்று சொல்லுகிறார். இப்படி சிங்கம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த யூதாவை குறித்தன் சொல்லுகிறார். யூதா பாலசிங்கம் என்பது எப்பொழுதே சொல்லப்பட்டாயிற்று? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டாயிற்று, யூதா பாலசிங்கம். அப்ப யூதாவை சிறைப்படுத்தி கொண்டு போகிறான். எகிப்தின் சிறைப்பிடிப்பு, அதை தொடர்ந்து பாபிலோனிய சிறைப்பிடிப்பு. அதற்கு பிற்பாடு உன் தாய் எப்படிப்பட்டவள் என்று சொல்லும்போது அங்கே சிங்கம் என்றெல்லாம் வரல, திராட்சை செடி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். பாருங்க, முதல்ல தாய் பெண் சிங்கமா இருக்கிறா, 2வது தாய் எப்படிதான் இருக்கிறா? சிங்கமா தான் இருக்கிறா. 3வது தாய் எப்படி உருவகப்படுத்தப்படுகிறாள், எப்படி அடையாளப்படுத்தப்படுறா? சத்தமா சொல்லுங்க, திராட்சை செடி.
இந்த திராட்சை செடின்னு சொல்லும் போது முதல்ல பார்க்கிற அந்த சிங்கங்கிறது பீறக்கூடியது, பாய்ந்து பட்சிக்க கூடியது. நியாயப்பிரமாண காலத்தை இது குறிக்கிறது. எகிப்து மற்றும் பாபிலோன் என்பது நியாயப்பிரமாண காலத்தை குறிக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனா சிங்கமா இருந்த தாய், சிங்கம்னா இப்ப அடுத்து புலி குட்டியா காமிச்சிருக்கலாம், அல்லது ஒரு கரடியாவது காமிச்சிருக்கலாம். விலங்கினத்தெல்லாம் தாண்டி இப்ப தாவரத்துக்கு வந்தாச்சு. என்ன, ஜுவாலஜியை தாண்டி இப்ப எங்க வந்தாச்சு? பாட்னிக்கு வந்தாச்சு. வந்துட்டீங்களா? இதெல்லாம் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அதனாலதான் நீங்க பழைய உடன்படிக்கையை உற்று கவனித்தால் பாருங்க, எகிப்தின் சிறைபிடிப்பு, எகிப்தின் அடிமைத்தனம், பாபிலோனிய சிறைபிடிப்பு, இந்த ரெண்டு ஓமைகள் ஆண்டு அழகா வெளிப்படுத்தி விட்டார். அதை தொடர்ந்து சபையானது திராட்சை செடிக்கு அடையாளமா இருக்கிறது. அதனாலதான் உன் தாய் எப்படிப்பட்டவள் சொன்னா, அவள் திராட்சை செடியாய் இருந்தாள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ள எழுத்தின்படி பார்த்தா இது சிதேக்கியாவுடைய ராஜ்யபாரத்தை குறிக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் வெளிச்சத்துல திராட்சை செடி கர்த்தருடைய சபை, திராட்சை செடி கர்த்தருடைய சபைக்கு அடையாளம். ஏன்னா இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15வது அதிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவ என்னில் நிலைத்திராத செடி, என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெளியே அறுப்புண்டு அது சுட்டரிக்கப்படும் என்பதை தேவன் காண்பித்து கொடுத்தார். பிரியமானோர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த திராட்சை செடியும் எவ்வளவாய் பாழாக்கப்படுகிறது அப்படிங்கிறதை ஆண்டவர் காண்பிக்கும் போது கடைசியா சொல்லி முடிக்கிறார், இதுவே புலம்பலாய் இருக்கும் என்றார் என்று சொல்லும் போது, உண்மையிலே ஒரே ஒரு பாரத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். என்னைய 3மே ஃபெயிலியர் ஆனது போல காண்பிக்கப்படுது. எகிப்துக்கு போன சபை, பாபிலோனுக்கு போன சபை, இப்பொழுது பிடுங்கப்படுகிற திராட்சை செடி அவ்வளவு செழிப்பா இருந்து பிடுங்கப்படுகிறதை பார்க்கும்போது உண்மையாகவே இந்த எசேக்கியேல் 19வது அதிகாரத்தை இக்காலத்துக்கு எச்சரிப்பாக நாம் எடுக்க வேண்டும். இது உண்மை. நான் எல்லாமே ஆவிக்குறி வெளிச்சத்துல சொல்றேன். முதலே சொல்றேன், எழுத்தின்படியான அர்த்தத்தை சொல்லியாச்சு. 3 ராஜாக்களுடைய சிறைபிடிப்பதான் இது காண்பித்து கொடுக்குன்னு சொல்லிட்டேன். பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி, ராஜாக்களுடைய காலத்தின் கடைசியில நடைபெற்ற 3 விதமான சிறைபிடிப்பின் காலத்தை தான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஓமைகளாக காண்பித்தார். எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஆவிக்குரிய வெளிச்சத்துல சிங்கமா இருந்தவள் இப்பொழுது எப்படியா இருக்கிறாள்? திராட்சை செடியா இருந்தாள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. திராட்சை செடினாலே எதைத்தான் குறிக்கி? கர்த்தருடைய சபை, கிறிஸ்து. நானே மெய்யான திராட்சை செடி, இது கிறிஸ்துவின் சபையை குறிக்கி. ஆனால் அதுலயும் பாருங்க, அங்க எதனால இப்படி நடந்ததாம், நீங்க அது கூட கவனித்து பாருங்க. அது மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதிருக்கிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியா இருந்ததாம். 11ஆம் வசனத்துல பாக்குறோம், ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாதுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பில் இருந்த அக்கினி புறப்பட்டு, பாருங்க, அதன் கொடிகளில் இருந்த ஒரு கொப்பு உள்ளேயே இருந்து, அது உள்ளே இருந்தே ஒரு கொப்பில் இருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பலாய் இருக்கும் என்றார். 3மே எவ்வளவு ஒரு பிளாப் ஆகி போறது பாத்தீங்களா? அப்ப இந்த திராட்சை செடி அவ்வளவு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருந்தது, வறண்ட இடத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கும் பாருங்க, புதிய ஏற்பாட்டு கால சாரம் இன்னைக்கு அற்று போயிடுச்சு. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல, அதாவது ஆதி அப்போஸ்தல திருச்சபை எவ்வளவு வளர்ந்து பெருகி இருந்தது தெரியுமா? ஓங்கி படர்ந்திருந்தது. உண்மையாவே நான் பார்க்கும்போது, உண்மையாவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய நாம் பார்க்கும்போது 2 விதமான சிறைபிடிப்புக்கு உட்பட்டிருந்தது. ஒன்று எகிப்தின் அடிமைத்தனம், இன்னொன்று பாபிலோனிய சிறைபிடிப்பு. இது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. சிங்கம் அது ராஜாக்களுடைய காலத்தையும் குறிக்கும், யூதா பாலசிங்கம் என்பதையும் அது குறிக்கக்கூடியது.
ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை தாய் என்று சொல்லும் போது ஸ்திரீ, தாய் என்று சொல்லும் போது அது சபையை குறிக்கி. அப்போ தாய் போஷிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாள், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாள். அது உண்மையாவே சபையை குறிக்கிறது. அதான் சிலர் சொல்லுவாங்க இது தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு இந்த தாய் வந்துச்சு? இப்ப தாய் திருச்சபைல இப்ப பேய் திருச்சபை ஆயிட்டு இருக்கு. அது தாயா இல்ல பேயா அப்படின்னு தெரியல. பாருங்க, திராட்சை செடி. அதனாலதான் நான் இதுல சிதைக்க உட்படுத்த எனக்கு முடியல. அது எழுத்தின்படியான அர்த்தமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வெளிச்சத்துல. அப்ப சிதைக்கானால சிங்கத்தை பத்தி போட்டிருக்கணும் இல்ல, திராட்சை செடி. இப்பொழுது தாய் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு காண்பிக்கப்படுகிறார்? திராட்சை செடி. நீங்களும் நானும் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டு, அதான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி சொன்னார். அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் பிரியமானவர்களே. செழித்திருந்த அந்த திராட்சை செடி இப்பொழுது எந்த இடத்துக்கு போயிட்டு தெரியுமா? வறண்ட இடத்துக்கு போயிட்டு. எல்லாம் ஏமாற்று, எல்லாம் துருபதேசம். திராட்சை செடி ஆதிகால அப்போஸ்தல நாட்கள்ல பாருங்க, திராட்சை செடி வளர்ச்சி அடைஞ்சா இல்லையா? சபை வளர்ச்சி அடைந்து மேலோங்கி காணப்பட்டிருந்தது. செழிப்பு, வறட்சியே கிடையாது, செழிப்பு. ஆதி அப்போஸ்தலர் மூலமா பயங்கர விருத்தி அடைந்திருந்தது. சபைகளை ஆண்டவர் விருத்தி அடைய செய்தா. சபைகள் நாளுக்கு நாள் பெருகின அப்படி சொல்லி சபையில நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நினைவுக்கு வருகிற அந்த வசனத்தையும் கூட நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அதனாலே விசுவாசத்தினாலே சபைகள் நாளுக்கு நாள் பெருகினு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5ஆம் வசனமாக இருக்கும். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நீங்கெல்லாம் குறுகிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஆதி நாட்கள்ல உபதேசிக்கப்பட்ட பரிசுத்தம் கிடையாது. நீ சபைகள்ல பரிசுத்தத்தை குறித்த செய்தி இல்ல, நித்திய ஜீவனை குறித்த செய்தி இல்ல, ஆடம்பர வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய செய்தி இல்ல. கண்டதை காட்சி கொண்டதை கொள்ள இஷ்டப்படி நடக்கலாம், ஆனா மாமூல நீ காணிக்க கொடுத்துரு. இதுதான் இன்னைக்கு புது உடன்படிக்கையுடைய சபையின் தோற்றமாய் இருக்கிறது. அதான் அவங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த 3 ஓமையில நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காட்சி எல்லாம் நீங்க கவனித்து பாருங்க. எகிப்தின் சிறைபிடிப்பை தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரம் வந்தது வண்ணாந்திரத்திலே. பாபிலோனிய சிறைபிடிப்புக்கு பிற்பாடு எருசலேமிலே செருபாபேல் மூலமாய் ஆலயம் கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் திராட்சை செடி, திராட்சை கொடிங்கிற அமைப்பிலே புது உடன்படிக்கையின் சபையும் ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கல்லர் குகையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. துருபதேசம். பிரியமானவர்களே, கொஞ்சம் பேரா கூடி வந்திருந்தாலும் இதற்கு ஜாக்கிரதையாய் இருந்து எச்சரிக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். நமக்கு ஒரு எச்சரிப்பு. எல்லாம் செய்தி என்ன தெரியுமா? எங்களுக்கு ஆறுதலா செய்தி கிடைக்காதா? வீடு தர மாட்டாரா? காரு தர மாட்டாரா? நீங்க அப்படி போயிடுச்சு. நீங்க எல்லாம் கலர் கலர்ல லைட் போட்டு இன்னைக்கு இந்த திராட்சை செடி செழிப்பை இழந்து விட்டது, அந்த வளமையை இழந்து விட்டது, அந்த வளர்ச்சியை இழந்து விட்டது. இப்ப தரங்கெட்ட நிலைமையில இந்த திராட்சை செடி இன்னைக்கும் காணப்படுகிறது. பாரப்படுத்துகிற பிரியமானவர்களே, புலம்பல் புலம்பல். சபை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்ததுங்கிறத காட்சி காண்பிக்கிறா. பழைய பாட்டுல இப்படிதான், அந்த சிங்கம் தன் குட்டியை வளர்த்து ஜனங்களை பச்சிக்கிற அளவுக்கு போட்டிருந்ததா போடலையா? பாலசிங்கமா வளர்த்து ஜனத்தை பச்சிக்கிற அளவுக்கு, பிரஜாதியரையும் வந்து பாருன்னு சொல்ற அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்த ஒரு சபையாக பழைய ஏற்பாட்டு நாட்கள் இருந்தது. ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய இடத்துல, சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்தது. அதையும் கூண்டுக்குட்படுத்தி விட்டார்கள். சங்கிலினாலே கட்டி கூண்டுக்குட்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறது சபை, இன்னொரு காலகட்டத்தில் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறது சபை. இன்னொரு காலகட்டத்தை தான் ஆண்டவர் பேசுகிறார். அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அந்த முதல் 2 காலகட்டத்துக்கும் சற்றாகிலும் சம்பந்தம் இருக்கு. அது அப்படிதானே? சிங்கத்துக்கும் செடிக்கும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தமே இல்லை.
புளிய குறித்து சொன்னா கூட ஒரே விலங்கினத்தை பத்தி பேசுறான்னு நினைக்கலாம். சம்பந்தம் இல்ல. இது திராட்சை செடி. திராட்சை செடின்னு சொன்னாலே அது படர்ந்து வளரக்கூடியது. அதுல கிட்டத்தட்ட 2 நபர்கள் இருக்காங்க. திராட்சை செடி கிறிஸ்து, கொடி நீங்களும் நான். விசுவாசத்தினாலே பற்றி கொண்ட கர்த்தரோடு நாம் நிலைத்திருக்கிறோமா? இன்னைக்கு அதை விட்டுட்டு இன்னைக்கு பணம், பொருள், நான் சொல்றேன், கொஞ்சம் பேரா இருந்தாலும் பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இந்த உலகத்தை சம்பரமமாய் அனுபவிக்கிறவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள். தேவனுக்காக எதையும் இழந்து விடுவதற்கும் ஆயத்தம் உள்ளவர்கள், தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தீவிரம் காட்டுகிறவர்கள் அல்ல புது உடன்படிக்கையின் சபையா. மாம்ச இச்சைகளை தேவனுக்கென்று பூஜ்ய நிலைமையிலே வைத்திருக்கிறவர்கள் தான் புது உடன்படிக்கையின் சபையா. ஆனா பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, அழிக்கப்பட்டு கிடக்கிறது, பிடுங்கப்பட்டு கிடக்கிறது, தண்ணீரோட்ட நீர்ப்பாய்ச்சலான இடத்துல உள்ள அந்த செடி இப்பொழுது தண்ணீரற்ற வறண்ட இடத்துக்கு போயிட்டு. அப்படின்னு என்ன தெரியுமா? வறட்சி. சபையிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தத்திலே வறட்சி. கர்த்தரை அறிகிற அறிவிலே வறட்சி. கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற பகுதியிலே வறட்சி. தேவனை தேடுகிற காரியங்களிலே வறட்சி. 3 ஓமைகள், 2 கால சபைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார். அவரோடு கூட நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, செடி அங்கேயேதான் இருக்கும். செடி மாற்றப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும். செடி அழிஞ்சு போனதை நீங்க பார்க்க மாட்டீங்க, பலத்த கொப்புகள் முறிஞ்சதான் நீங்க பாப்பீங்க. பாக்குறீங்களா? எசேக்கியேல் 19 கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. செடி அழிஞ்சு போனதை நீங்க பார்க்க மாட்டீங்க, அதோடைய கொப்புகள், அதோடைய கிளைகள் முறிக்கப்படுறத, கொப்புகள் அக்கினிக்கு இரையாகிறத, அதுல பலத்த கொப்பு இருக்காது அப்படி சொல்லப்படுற அப்படிப்பட்ட காட்சி எல்லாம் நீங்க பாப்பீங்க. 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அது தரையிலே தள்ளுண்டது எல்லாம் போட்டிருக்கு. அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு, உண்மைதான். ஆனா 13ஆம் வசனத்துல இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாதுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டு இருக்கு. ஆனா எங்க சேதம் உண்டாயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா பார்க்கலாம். 12ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே அதன் கனி காய்ந்து போயிற்று, அதன் பலத்த கொப்புகள் முறிந்தது, அது பட்டு போயின, அந்த கொப்புகளை அக்கினி பட்சித்தது. 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல பாருங்க, கொடிகளிலிருந்து ஒரு கொப்பில், கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை. செடி இருக்கு, கிளை எல்லாம் என்ன செஞ்சுட்டு எல்லாம் காணாம போயிட்டு. அதுதான் ஆதிகால திருச்சபை. கிறிஸ்துவோடு இணைந்திருந்த பரிசுத்தவான்கள் உலகத்தையும் மாம்சத்தையும் வெறுத்து தள்ளி கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்து வந்து பரிசுத்தத்திலே செழித்திருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆதி திருச்சபை இப்பொழுது பட்டு போய் நிற்கிறது. யோசிச்சு பாருங்க. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா, பரிசுத்தத்திலே இவ்வளவு தேர்ச்சி அடைந்திருந்த ஆதிகால சபை இன்னைக்கு பாருங்க, 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால அருமையா ஊழியம் நடந்துச்சு, அருமையா செய்தி கொடுத்தாங்க. இப்ப அதே பாஸ்டர் இப்ப தசம பாகத்தை தான் வலியுறுத்தி பேசுறாரு. 30-40 வருஷத்துக்கு முன்னால வரும்போது ஒரு ஓட்ட சைக்கிள்ல வந்தாரு, இப்ப பெரிய பெரிய காரு புதுசா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. மாடல் புதுசா வர மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. கொப்பு முறிஞ்சிச்சு, கொப்பு முறிந்து போனது, அதன் கனிகள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. பிரியமான சகோதர சகோதரி, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமா? எது வந்தாலும் சரி, எனக்கு தேவன் தான் முக்கியம் என்று சொல்லி அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? என்ன சொல்ல வந்தாலும் சரி, இந்த வேத வசனத்தை தான் நான் நிறைவேற்றுவேன், இந்த உலகமும் மாம்சமும் எனக்கு முக்கியம் அல்ல என்பதை நாம் தீர்மானித்திருக்கிறோமா? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என் தேவனுக்காக மாம்சத்தையும் உலகத்தையும் நான் புறம்பே தள்ளுவதற்கு ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய தாசர்கள் எத்தனை பேர்? அதெல்லாம் இல்ல. வேத வசனத்துக்காக சமரசம் பண்ணி விடுவோம்.
ஒரு மொபைல் போன்ல ஒரு குறிப்பிட்ட காட்சியை பார்க்கறதுக்காக இந்த வேதத்தை கூட துச்சமென எண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, செழிப்பான இடத்துல இருந்தது இப்ப வறட்சியான பூமியில நாட்டப்பட்டிருக்கு. கிளைகள் அந்தோ பரிதாபம், கனிகள் அந்தோ பரிதாபம், கொப்புகள் அந்தோ பரிதாபம். இந்த கொப்புகள், கிளைகள், கனிகள் எல்லாம் யாரை பற்றி பேசணும் உங்களுக்கு தெரியுதா? செடி கிறிஸ்து தான். அந்த செடி கொடி எல்லாம் யாரை பத்தி பேசுது? நம்மளை பத்தி தான் பேசுது. நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள்ல நம் உலகத்துக்கு ஒரு காலம் சமரசம் ஆகக்கூடாது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது ஓமையில காண்பிக்கப்படுற காட்சி எல்லாம் பார்த்தா கொப்புகள் வெட்டப்படுது, கொப்புகள் பட்டு போகிறது. அந்த கொப்பு சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? கொடி. திராட்சை செடியில் என்ன கொப்பு இருக்க போகுது? முருங்கை கொப்பா இருக்க போகுது, வேப்பங்கொப்பா இருக்க போகுது, கொடி. விசுவாசிகள் பட்டு போகிறார்கள். தேவனோடு நிலைத்திருக்க வேண்டிய ஊழியக்காரர்கள் பணத்துக்கு இரையாகி போகிறார்கள், பதவிக்கு இரையாகி போகிறார்கள். தேவன் இந்த புலம்பலை நமக்கு காண்பிக்கிறதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் நானும் தேவனுக்காக எழுந்திருக்க வேண்டும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது உங்களில் நிலைத்திருப்பேன் சொல்றார். என்னில் நிலைத்திருங்கள். இந்த யோவான் 15வது அதிகாரம் எதின் அடிப்படையில் பேசப்பட்டு தெரியுமா? அதை மட்டும் நான் பார்த்து முடிக்கலாம். யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் மெய்யான திராட்சை சொல்றாரு. அதுக்கு முந்தின அதிகாரம் 14வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, யோவான் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 31வது வசனம். நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இப்ப உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். எங்க கூப்பிடுறாரு? எழுந்திருங்கள் சொல்றாரு. எங்க எழுந்திருக்க சொல்றாரு? அப்ப இவங்க எங்க உட்கார்ந்து இருந்தாங்க தெரியுமா? பஸ்காவிலே. கடைசி பஸ்கா. நல்ல வசன ஆதாரத்தோட சொல்றேன். யோவான் 13வது அதிகாரத்துல அவங்க எங்க உட்கார்ந்து இருந்தாங்க தெரியுமா? பஸ்காவில தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பதான் இதெல்லாம் சம்பவிக்கு. யோவான் 13வது அதிகாரத்துல அவங்க பஸ்காவில் அமர்ந்திருக்கும் போதுதான், பந்தியில் அமர்ந்திருக்கும் போதுதான் 38ஆம் வசனத்துல இயேசு சீமோனுக்கு பிரதியுத்தரமா, பேதுருக்கு பிரதியுத்தரமா சொல்றார், எனக்கு உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதை தொடர்ந்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதுன்னு சொல்லி ஆண்டவர் சில வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 14வது அதிகாரம் பந்தியில் இருந்துட்டு தான் பேசுறாரு. மறக்காதீங்க, பந்தியில் இருந்துட்டு தான் பேசுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போதுதான் கடைசியா சொல்றாரு, எழுந்திருங்க, இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். எதை நோக்கி போறாங்க தெரியுமா? கல்வாரி நோக்கி போறாங்க. விசேஷமா எங்க நோக்கி போறாங்க தெரியுமா? கெத்சமனே தோட்டத்தை நோக்கி போறாங்க. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொன்னாரு. அதுதான் லாஸ்ட் ஜேர்னி, கடைசி பயணம். சீசர்களுக்கு இயேசுவோடு இருந்த கடைசி பயணம் எது தெரியுமா? அதுதான். மாம்சத்தின்படியான பயணத்தை சொல்றேன், எழுத்தின்படியான பயணம் அது மட்டும்தான் கடைசி. இப்போ போறவங்க முன்னால போவாங்கல்ல, 3 வருஷ ஊழியங்கள்ல போவாங்கல்ல, 3 வருஷ ஊழியங்கள்ல கப்பர்நகமுக்கு போவாங்க, மறுபடியும் திரும்பி வருவாங்க. கலிலேயா பகுதிக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க. நாயினூர் பகுதியை போவாங்க, திரும்பி வருவாங்க. எரிகோவுக்கு போவாங்க, திரும்பி வருவாங்கல்ல. அப்படி இப்படி போயிட்டு திரும்பி வர்றது கிடையாது. இட்ஸ் ஒன் வே ட்ராக். இட்ஸ் ஒன் வே. இப்ப போவாங்க, திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. The last journey, அப்படிதான் சொல்லுங்க. This was the last journey the disciples of Jesus had with him. இயேசுவோடு சீசர்களுக்கு இருந்த கடைசி பயணம் இதுதான். இப்ப போவாங்க, திரும்பி வரமாட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இப்ப போறது, அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க வந்துருவாங்க, அந்த மலையில பிடிக்க வந்துருவாங்க, எல்லாம் சதறப்பட்டு போயிரும். உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவருக்கு தெரியும். கடைசி பயணம் இது. சீசர்களுக்கும் தெரியாது. இவ போயிட்டு வந்துருவோம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க.
இந்த ஒரு வழி பாதை இதெல்லாம் போயிட்டு வந்துட்டுலாம் இருக்க முடியாது. இது போறதோட சரி, அங்கேயே நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு அநேகர் நிலைத்து இருக்கிறது இல்லை. இது உண்மையிலே சொல்ல போன இது ஒரு அவசர செய்தி. அவ இயேசுவனை எவ்வளவு பாரத்தை வெளிப்படுத்தி இருப்பார் தெரியுமா? திராட்சை செடியை குறித்து எவ்வளவு பாரத்தை வெளிப்படுத்தி இருப்பார் தெரியும். ஏன்னா இன்னும் ஒரு சில நேரங்கள்ல, இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அவரை யார் பிடிக்க வர போறா? சத்தமா சொல்லுங்க, யார் பிடிக்க வர போறா? சேவகர்கள் பிடிக்க வர போறாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று. அப்ப அதுல நடந்து போறாங்க. அதுலதான் அவர் பேசுறாரு. எழுந்திருங்க சொல்றாரு. அவங்க எழுந்திருக்காங்க, நிச்சயமா எழுந்திருக்காங்க. அவர் சொன்னதுதான். இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் எழும்புறாங்க. பந்தியில இருந்து எழும்புறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் பாக்குறவங்க பந்தியில தான் இருக்காங்க. பந்தியிலிருந்து எழும்பி எங்க போனாங்கன்னு சொல்லி மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களும் சொல்லுது தெரியுமா? ஒலிவ மலை நோக்கி போறாங்க. ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு மலைக்கு போறாங்க. அங்கதான் அவருடைய ஆத்துமா வியாகுலப்படுகிறது. மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னா, 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாது என்று சொன்னா. அப்ப அந்த பயணத்துலதான் எப்படி இருக்கும் பாருங்களேன். இது நமக்கு தெரியும்னு வச்சுக்கீங்களேன். இது ஒரு படமாக்குன்னு எப்படி இருக்கும்? திக்கு திக்குன்னு தான் இருக்கும். இதோட இதுக்கப்புறம் அவரை பார்க்க போறது இல்லை, எல்லாம் கலண்டு போகுது. அது அவருக்கு தெரியும். அதனாலதான் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அங்கே எசேக்கியேல் புலம்புகிறார். புலம்பல் தான் சொல்றாரு. எதுக்காக? கொப்புகள் எல்லாம் தரிக்கப்படுகிறது. திராட்சை செடியோடு இணைந்து கனி கொடுத்து கொண்டிருந்த அருமையான செடி, அருமையான அனுபவத்தில் இருந்த சபை பிடுங்கப்பட்டு விட்டது பாவத்தின் அகோரத்தினால். பிரிமனூர்ல இன்னைக்கு கொஞ்சம் பேரா இருந்தாலும் தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் பயன்படணும் ஆண்டவரே, நான் உமக்கென்று கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்கவுங்க தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்த எப்படி இருக்கும் தெரியுமா? இதே காட்சியா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. கூடுமான வரைக்கும் ஒரு சிலரோ, எத்தனை பேரும் எனக்கு தெரியாது, எப்படி திராட்சை செடியிலிருந்து வெட்டப்பட்ட கொப்புகளை போல நானும் இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நிலையை நம்ம அதுல பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நான் தேவ உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு திராட்சை செடியோடு இணையாதபடிக்கு இணைக்கப்பட்டிருந்த நான் பாவத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய் திராட்சை செடியிலிருந்து வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். எந்த அளவுக்காய் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுத்து இணைக்கப்பட்டிருந்த அனுபவம் துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது. இது உணர்ந்து பார்த்தா நம்ம சொல்லுவோம், இது என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை தான். இது ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல அப்படி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எசேக்கியேல் புலம்பல் பாடினார். எதுக்காக புலம்பல் பாடுவாங்க? துயரம். அங்க ஒரு பயங்கரமான இழப்பு. உண்மையிலே தேவனுக்கு ஒரு பெரிய இழப்பு தாங்குது. கனி கொடுக்கிறவராய் ஏற்படுத்தியிருந்தாரு, நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் ஏற்படுத்தியிருந்தாரு. நாம் இச்சைகளுக்கும் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் இடம் கொடுத்து வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? மனம் திரும்புவோம். இது ஏதோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாடப்பட்ட புலம்பல் என்று நாம் எண்ணிவிட வேண்டாம். நமக்கு தான், இக்காலத்தில் இருக்கிற நமக்கு தான் இது பாடப்பட்டிருக்கிறது. உணர்வடைவோமா? ஆண்டவர் எவ்வளவாய் இந்த வேத வசனங்கள் மூலமாய் உணர்த்தி வைக்கிறீர். பழைய ஏற்பாட்டு நாட்கள் எவ்வளவோ பத்திரமாய் சபையை காத்து வந்தீர். ஆனால் பாவத்தின் விளைவினால் எகிப்துக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். மறுபடியும் எவ்வளவோ கர்த்தர் எடுத்து வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கி அவர்களை நல்ல வளர்ச்சி அடைய செய்து சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நீர் கொண்டு வந்தீர். மீண்டும் பின்மாற்றம், பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், செடியாகிய உண்மையிலே நிலைத்திருக்கிற கொடியாய் காணப்பட்டிருந்தோம். இடையிடையே அவ்வப்போது மாம்சீக எண்ணங்கள், அவ்வப்போது உலகம் எங்களை நெருக்க 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 நாங்கள் பலனற்றவர்களாய் போய்விட்டோமே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே.
ஐயோ, இந்த நிலைமையை நாங்கள் எசேக்கியேல் 19 அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து அல்லது 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஐயோ, என்னுடைய ஆவிக்குரிய நிலையத்தான் தேவன் இங்கே காண்பித்து புலம்ப சொல்லுகிறாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. ஐயோ, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எவ்வளவாய் பிடுங்கப்பட்டு கிடக்கிறது. மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டிருந்த நான் மாம்சீகத்துக்கோ உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து நான் இவ்விதமாய் சிதைக்கப்பட்டு விட்டேனோ என்பதை நினைத்து நாம் புலம்ப வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த எல்லா வேத வசன சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கையின் சபை எவ்விதமாய் வளர்க்கப்பட்டு தேரின் இடத்துக்கு வந்து மனுஷரையும் பட்சிக்கக்கூடிய இடத்துல ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்தில் இருந்தது. அதுவும் சத்துருடைய சூழ்ச்சியினாலே கூண்டுக்கு உட்படுத்தப்பட்டு, ஒன்று வலைக்கு உட்படுத்தப்பட்டு, சங்கிலிகளாலும் கட்டப்பட்டு அந்நிய தேசத்தாரிடத்திற்கு சிறைப்பட்டு போனதை நாங்கள் பார்த்தோம். புது உடன்படிக்கையின் சபையும் இப்படி வெட்டப்பட்ட நிலைமையில நிற்கிறதை நாங்கள் பார்க்கும்போது இதற்காக நாங்கள் எவ்வளவாய் புலம்ப வேண்டியது இருக்கிறது. தேவனே, மோடுள்ள உறவு, செடியோடு இணைந்திருக்கிற அந்த உறவு கனி கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய அத்தாட்சி. ஐயோ, நாங்கள் மறந்து வாழ்ந்து விடக் கூடாது. எங்கள் உணர்த்து வைக்கிற சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து மெய்யான திராட்சை செடியாகி உமோடு இணைக்கப்பட்டவர்களாய் தொடர்ந்து உண்மையிலே நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. எந்த சூழ்நிலையும் மாம்சத்துக்கு உலகத்துக்கு இடம் கொடுத்து நாங்கள் உம்முடைய உறவிலிருந்து வெட்டப்பட்டு விடாதபடிக்கு எங்களை தொடர்ந்து உடைய கிருபையினால் காத்துக் கொள்ளுங்க. அனுதினமும் செல்வி பற்றி உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. அதற்கு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த குதிரைமொழியில உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படிக்கு அநேகர் எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னைக்கு தியானித்த வேத வசனத்தை மறந்து போகாமல் இங்க ஏன் இங்கே புலம்பல் பாடப்படுகிறது என்பதை உணர்ந்து, ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிலைமை எனக்குள் இருக்கிறதோ, நான் எகிப்துக்கு சிறைப்பட்டு போய்விட்டேனோ, அல்லது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டேனோ, அல்லது மூன்றாவது காண்பிக்கப்படுகிறது போல நான் செடியிலிருந்து வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனோ, இன்னைக்கு உணர்ந்து ஆவிக்குரிய ஜீவித்திற்காக மெய்யாக மனஸ்தாபத்தோடு நான் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறேன் சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.